மகிமை அருள்வார். முதல்ல கிருபை, பிறகு மகிமை. ஹல்லேலூயா. மகிமையை சொந்தரிக்க வேண்டும் என்றால் வெளிச்சத்தில் வெளிச்சம் கண்டாக வேண்டும். ஆமென். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அறிக்கையிடுகிறதுல அந்த பார்வையில கரெக்ட் பார்வை இல்லை. இயேசுவின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர் இயேசு தேவனுடைய குமாரன். அவங்க இரண்டாவது என்று சொல்றாங்க அறியாமையினால. சரி, பரவாயில்லை, விட்டுருவோம். முதல் வெளிச்சம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. குமாரன் என்று சொல்வதனால, அவர் தேவன் என்று சொல்வதனால முதல் வெளிச்சம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. பாவ மன்னிப்பு என்று கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சில வியாதிகள் மாறுகிறது, சில சந்தோஷம் வருகிறது, ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. ஆனால் பாவ நிவர்த்தி உண்டாக வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பு கிடைச்சது உண்மை, ஆனால் பாவ நிவர்த்தி உண்டாகி அவங்க உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் வெளிச்சத்தில் வெளிச்சத்தை கண்டாக வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டாக வேண்டும். இந்த இயேசுவை நித்திய பிதா என்று காணும் கண்கள் திறக்கப்பட்டாக வேண்டும். இது தெய்வத்துவத்தில் இரண்டாம் ஆளு, தெய்வத்துவத்தில் மூணாம் ஆளு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விட்டுவிட்டு அல்லேலூயா பிதாவை விசுவாசிப்போம், குமாரனாய் வெளிப்பட்டவரை விசுவாசிப்போம், பரிசுத்த ஆவியானவராய் உள்ளத்தை வந்து வாசம் பண்ணுகிறவரை விசுவாசிப்போம், ஏக தேவனை விசுவாசி இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அறியக்கூடிய வெளிச்சத்துக்குள்ளே வருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தினம் நாம் தேவன் தம்முடைய சந்ததியை எப்படி எடுக்கிறார், இந்த சந்ததி தான் அவருடைய பிளான். சங்கீதம் 22:30 சொல்லுது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டார்கள். மிருகங்களுடைய ரத்தத்தினால் பாவம் மீட்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக எண்ணப்பட்டார்கள், தேவனுடைய ஜனங்களாக சொல்லப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ராஜ்யத்திற்கும் புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கும் வித்தியாசம் இதுதான். நம்முடைய நாட்டின் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், அவருடைய நாம் எல்லாரும் அவருடைய நாட்டின் பிரஜைகள். ஆனால் அவருக்கு பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள், அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்கள், புதிய ஏற்பாட்டில் வருகிற தேவ பிள்ளைகள், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, அப்பாவுடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் நம்மை பெற்றெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைகள், அவர்கள் ஜனங்கள், புதிய ஏற்பாடு பிள்ளைகள். யோவான் 1:12-13 வாசிக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் மூணப்பான்னு சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகள் ஒரு அப்பான்னு தான் சொல்லுவாங்க. உண்மையான மனைவி 3 புருஷன் சொல்ல மாட்டா, ஒரு புருஷனைத்தான் சொல்லுவா. ஹல்லேலூயா. 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 ஒருவர் தான் வரப்போகிறார், 3 பேர் வரல. முந்தினேக்கு ஒரு ஊழியக்காரன் பயங்கரமா எங்களோட ஆர்கியூ பண்ணார் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு. 3 பேர் நாங்க கேட்கிறோம், சிங்காசனத்துல இருக்குது ஒரு ஆளா 3 பேரா? திருங்கிறாரு, கரைங்கிறாரு, 2 பேர், 1 பேர், 3 பேர். ஹல்லேலூயா. ஆன்சரே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கன்னியாகுமரியில ஒரு ஊழியக்காரன் சொல்றவர் வந்தார். நம்ம பிரதர், நாங்க சிலர் உட்கார்ந்து இருந்தோம், பேசினார். பேசும்போது சொன்னார், 3 பேர் உண்டு, திட்டமா உண்டு, ஆனா ஒரு ஆளுக்கு தான் சீட்டு, 2 பேர் சீட்டுக்கு வெளியே. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப 2 பேருக்கு சீட் இல்லை. அவன் நடப்புறத்தை வெளியே வெளிப்பாடு இல்லாததினால் இந்த வெளிச்சத்தை தேவ மக்கள் அடைய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிங்காசனத்தில் தேவன ஆட்டுக்குட்டியானவர் கடைசியில் சிங்காசனத்தில் இருக்கிறார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எங்கேயாவது 2 பேர் சிங்காசனத்தில் இருக்கிறதை காட்டினால் பிரசங்கத்தை உடனே நிறுத்தி விடுகிறேன். சிங்காசனத்தில் 2 பேர் 2 ஆட்கள் அல்லது 3 பேர் இருக்கிறதை காட்டினால் அன்றைக்கு உடனே என்னுடைய பிரசங்கத்தை நிறுத்தி விடுகிறேன். வேண்டாம், பின்னாலே போக ரெடி ஆகிறேன். இல்லைன்னா எங்களுக்கு பதில் சொல்ல வரட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தவறான வழியிலே தாங்கள் இருக்கக்கூடாது, மக்களை நடத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினம்